பிரைஸ் எல்லாம் அவ்வளவுதான் சத்தமா கேட்கல எனக்கு. பிரைஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது இவ்வளவு சோகமா சொல்றீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சூப்பர். ஓகே. லயன்ஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அம்சலையும் ஐயரையும் இந்த சபை ஊழியத்தை செய்கின்ற பொறுப்பாளர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து 3வது வார்த்தை பார்க்க போறோம். ஐயா சொன்னாரு நாங்க நிறைய மினிஸ்ட்ரி எல்லாம் பண்றோம். ஆமா, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து நாங்க 10 இயர்ஸ்க்கும் மேல இந்த லயன்ஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி வந்து 1 வருஷத்துக்கும் மேல வந்து இந்த சிறுவர் மத்தியில ஊழி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பஃபட் ஷோஸ் இதெல்லாம் இப்போ கர்த்தர் வந்து வாலிப ஊழியத்தையும் ஆரம்பிச்சிருக்கு. அது ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷமா வாலிபர் ஊழியத்தையும் செய்ய அவர் கிருபை பாராட்டுகிறார். சரி, ஓகே, நம்ம மெசேஜுக்கு போயிடலாம். 3வது வார்த்தை என்ன தெரியுமா? 3வது வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல, நீங்களும் பேசணும். அதுக்கு ஒரு வேர்ட் மட்டும் இருக்கும், மன்னிப்பு. 2வது வார்த்தை அங்கிள் பேசினது. 3வது அப்போ அன்பு தானே? அதுதானே 3வது வார்த்தை, அன்பு தானே? கிறிஸ்தவனா என்ன? கிறிஸ்தவனா அன்புதான். அதுதான் கிறிஸ்தவம். அதை தாண்டி பேசுற எல்லாமே ஓகே. கிறிஸ்தவனா என்ன? முதல்ல அன்பு மட்டும் தான். அது மட்டும் தான் கிறிஸ்தவம். ஓகே. அந்த சிலுவையில வந்து இயேசு வந்து அறிஞ்சிருக்கிறாங்க. முன்னாடி வந்து அவங்க மம்மி, அப்புறம் யார் இருக்கிறது? அன்பான இயேசுப்பா சொல்றாரு, தனக்கு அன்பா இருந்த சீஷியன் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் இயேசுப்பா வந்து ஃபாலோ பண்ணதும் யோவான் தான். ஃபர்ஸ்ட் சீஷியன் இயேசுப்பா 12 பேரை சூஸ் பண்றாருல, அதுல முதல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது யாரு? யோவான். ஆமா, கடைசி வரைக்கும் அவர் கடைசி மூச்சு அந்த மலையில நிக்கிற வரைக்கும் யார் அவர் கூட இருந்தது? எந்த சீஷன் இருந்தான்? ஆமா, ஓகே. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆரம்பிப்போம் கிறிஸ்துவ வாழ்க்கைய. இந்த பாவம்ன்ற விஷயத்துல என்ன ஆயிடும்? விழுந்துருவோம். ஆனா இயேசு சொல்றாரு, நான் என்னைக்குமே கோபமா இல்ல. என்ன சொல்றாரு? நான் எப்பவுமே கோபமா இல்ல. அது ஒரு வசனம் இருக்கும், நம்ம கோபப்பட்ட தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாதான். என்ன வசனம்? நம்மளுக்கே கோபப்படதான் சொல்லி கொடுக்குற கடவுள் நம்ம மேல கோபப்படுவாரா? நீ கோபப்படாத சொல்ற கடவுள் வந்து நம்ம மேல கோபப்படுவாரா? ஆனா கிறிஸ்தவம் வந்து அவர் வந்து ஒரு கோபக்காரர் இயேசுவாவே காமிக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்படாத போது நான் கேட்ட செய்திகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. மனம் திரும்பு, நீ பாவத்துல இருக்கிற சொல்லி கொடுத்தாதானே திரும்ப முடியும். எப்படி அவன் மனம் திரும்புறது? நீ வெறும் மனம் திரும்புன்னு சொல்லிட்டவன் அப்படி ஸ்ட்ரெயிட் அப்ப ரைட் எடுப்பா வந்துடும் சர்ச்சு. இன்னும் ஊரு எங்க இருக்குது சர்ச்சு சொன்னாதான் கரெக்டா போக முடியும். நீ வெறும் மனம் திரும்புன்னு சொல்லிட்டா எப்படி நான் மனம் திரும்புறது? ஒரு புது ஆத்மா எப்படி நம்ம கிறிஸ்துவ எடுத்து வர முடியும்? அப்ப நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்குது? எப்படி நம்ம ஒருத்தனை கிறிஸ்டினா மாத்திடணும். கேட்டா ஆத்மா பாரம், நான் ஜெபிக்கிறேன் ஆத்மா பாரம், ஆத்மா வாழ ஜெபிக்கிறது எல்லாம் ஓகே. மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது தானே கிறிஸ்துவமே. மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது தான் கிறிஸ்துவமே. நீ மற்றவங்களை புரிஞ்சுக்காமலே நம்ம வந்து கிறிஸ்து சொல்ற மாதிரி இருக்க மாட்டேன்றோம், நம்ம சொல்ற மாதிரி கிறிஸ்துவ மாத்திடுறோம். இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? ஒரு அலேட்டில சொல்லலாமா? கவனிக்கணும். நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்து சொல்றதை நம்ம செய்ய மாட்டேன்றோம், ஆனா நம்ம சொல்றது கிறிஸ்து செய்யணும்னு நினைக்கிறோம். இப்ப இருக்கிற கிறிஸ்டியானிட்டி அப்படிதான் இருக்குது. நான் ரட்சிக்கப்படாத போது பயம் ஊத்துறாங்க அப்படியே மைக்க புடிச்சா. இப்பயும் அப்படிதான் இருக்குது. எனக்கு புரியல. இதாப்பா நீ ஒண்ணு சொல்ற, பைபிள்ல நீ ஒண்ணு பேசி இருக்கிற, நான் அதை படிக்கும் போது என்கிட்ட நீங்க ரொம்ப அன்பா பேசுறீங்க, ஆனா இவங்க மைக்க முடிக்கிறவங்களா ஏன் பயம் ஊத்துறாங்க ஜனங்கள. பயத்தினாலே சர்ச்சை விட்டு ஓடிடுற மாதிரி இருக்குது. ஏசுப்பா நான் ஏசுப்பா தான் பேசுறேன், எனக்கு புரியல ஏசுப்பா இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு ஏசப்பா எதிர்பார்க்குறது கிறிஸ்டியன்ஸியா? ஏசப்பா நம்ம வந்து கிறிஸ்டியன் சொல்லிக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் கிறிஸ்டியன் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. ஏசப்பா எதிர்பார்க்குறது நீ கிறிஸ்தவனா இருக்கணும், அது சீஷியனா இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு ஏசப்பா?
சீஷியன் கிறிஸ்துவன்ற வார்த்தை அந்த வார்த்தை உருவானது. சீஷியன்ட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த வேதத்துல கிறிஸ்துவன் படிக்கிறோமா? எங்கேயாவது பைபிள் கிறிஸ்துவன்னு இருக்கா? கிறிஸ்டியானிட்டி இருக்கா? என்ன இருக்கு? சீஷியன் இருக்கு. இயேசு சொல்றாரு, உலகம் எங்கும் போய் யார் உருவாக்க சொல்றாரு? கிறிஸ்டியன்ஸ் உருவாக்குங்கன்னு சொல்றாரா? சீஷர்கள் உருவாக்க சொல்றாரு. ஆமா, சிறுவர் இயேசு சொல்றாரு, தனக்கு அன்பா இருந்த சீஷனை நோக்கி. பாப்போம். ஆனா யோவான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது பைபிள் யோவாங்க. அவர் என்ன சொல்லலாம், இப்போ ஒரு ஃபேமிலியா எடுத்துக்கிட்டோம்னா கணவன்மாருக்கு தான் தெரியும் அவங்களுடைய வைஃபை பத்தி. அவங்க பிள்ளைங்களுக்கு கூட அவ்வளவு தெரியாது. நான் சொல்றது புரியுதா? யோவான் அவ்வளவு அன்பானவன். நாங்க இருந்த சீசன்லயே யோவான் நம்ம ஏசப்பாவோட தோல் மேல சாஞ்சிக்கிட்டு, யாருமே அந்த மாதிரி இல்ல பைபிள்ல. ஏசப்பா அவ்வளவு நெருக்கமா அவனை வர்ணிச்சிருக்கிறாரு யோவான் அந்த அதிகாரம் ஃபுல்லாவே. ஏசப்பா என்ன பண்ணிருக்காரு, அவரு இருக்கிறவராவே காமிச்சிருக்கிறாரு. ஆனா மற்றவங்க அதை எடுத்து தான் சுயநலத்துக்காக பேசிக்கிறாங்க. எப்படி நான் கிறிஸ்டியானிட்டியில எடுத்துன்னு வந்திருந்தோம், இவ்வளவு நாள் நம்ம பேசணும், எவ்வளவு காலங்கள் போச்சு, ஆனாலும் கிறிஸ்துவம் எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்கு. நம்ம சுயநலத்துக்காக மட்டும் எனக்கு வேணும், அதனால நான் கடவுள்கிட்ட போறேன், அதனால நான் ஜெபிக்கிறேன், அதனால நான் வேதத்தை வாசிக்கிறேன். அப்படிதான் இன்னைக்கும் கிறிஸ்டியானிட்டி இருக்குதே தவிர, அப்ப மற்றவங்களுக்கும் இயேசு அறியாத ஜனங்களுக்கும் இயேசு அறிஞ்ச நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க சபரிமலைக்கு கோயிலுக்கு போறாங்க. இன்னும் நம்ம முஸ்லீம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மக்கான்னு ஒண்ணு இருக்கு, அங்க போனா எனக்கு புண்ணியஸ்தலம். அது இன்னும் பல மாலை போட்டு இதே எனக்கு புண்ணியஸ்தலம். நம்ம புதுசா என்ன மாத்திட்டு இருக்கோம்? புண்ணியஸ்தலமா வேளாங்கண்ணி ஆகிட்டு இருக்கோம், இன்னும் பல விஷயத்த ஆகிட்டு இருக்கோம். முட்டி போட்டு போனாதான், அந்த மணல்ல முட்டி போட்டு போனாதான் நம்மளுடைய ஜபத்தை கேட்பாரு, நீ வருத்தப்படக்கூடாது, நீ பாடமா இருக்கக்கூடாது, அவரு பாடப்பாடு சிறுவையில. அதுவே தெரியாத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் வருத்திக்கிறேன். சிவன் மலைக்கு போனா அங்க படிக்கட்டுல ஏறி வராங்க. இதெல்லாம் இயேசுப்பா சொல்லவே இல்லையே, எங்க போட்டு நான் போய் கேட்க முடியாது. கேட்டா என்ன பண்ணுவாங்க, நீ யாரு இதெல்லாம் நினைக்கிற அப்படின்னு. சரி, ஓகே, நான் இயேசுப்பா கிட்ட பேசிக்கிறேன். என்ன இயேசுப்பா நீ சொல்லி இருக்கிறியா இதெல்லாம்? ஏன் அந்த ஜனங்க அப்படி இன்னும் கொஞ்சம் சேர் மலைக்கு மேல போனா பின்னாடி கல்லெல்லாம் அடிக்கிறாங்க. கேட்டா எங்க வீடு சீக்கிரமா கட்டணும். யோ, அது போய் மேஸ்திரி கிட்ட சொல்ல, நீ கல்லு கட்டினா உங்க தானா வீடு கட்டிடுமா? அந்த மரத்துல சில தாயத்தெல்லாம் கட்டி வச்சுக்கலாம், ஏன்னா குழந்தை பிறக்கணுமா. எதுக்கு ஏசப்பா வந்தாரு, என்ன நோக்கத்தினால இந்த உலகத்துல இறங்கினாரு, அந்த நோக்கமே நம்ம தெரியாத மற்ற ஜனத்தை மட்டும் கிறிஸ்தவ எத்தனை எவ்வளவு சுயநலமான எண்ணம் இந்த கிறிஸ்டியன்ஸுக்கு. ஆமா தானே, எவ்வளவு ஒரு செல்பிஷ் தரல. இதை முடிக்கதான் ஏசப்பாவே வந்தாரு. ஆனா அவரு வந்ததுதான் நம்ம என்ன மாறிட்டு இருக்கோம், சுயநலமா மாறிட்டு இருக்கோம். ஏசப்பா சொன்னதெல்லாம் எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். நான் சொல்றதெல்லாம் ஏசப்பா நீ கேட்டுக்கோன்ற மாதிரி நம்ம ஏசப்பா மாத்திட்டு இருக்கோம். எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டவனே எனக்கு கிறிஸ்டியானிட்டி பிடிக்காம போயிடுச்சு. ஏன் ஏசப்பா இந்த ஜனங்க இப்படி இருக்கிறாங்க எனக்கு புரியலையே. என்ன எதுக்கு நீ ரட்சிக்கப்பட வச்ச? நான் பாட்டு எங்கேயே சுத்தி இருந்திருப்பேன், ஜாலியா எவ்வளவு பசங்க போறாங்க வராங்க, எனக்கும் எவ்வளவு வேலை இருக்கு, நானும் ஜாலியா இருந்திருப்பேன். நீ என்ன எதுக்கு ரட்சிக்கப்பட வச்ச? இந்த ஜனங்களை எதுக்கு எனக்கு காமிச்ச? இவங்க எல்லாமே காலகாலமா கிறிஸ்தவன் சொல்றவங்க எல்லாருமே சுயநலமா தான் இருக்கிறாங்களே ஏசப்பா. நான் கேக்குறேன், ஏசப்பா சொல்றாரு நீங்க சீசன் தானே, அதனால மட்டும் தான் ஏசப்பா நானு அப்படின்னு. ஓகே, அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு, தனக்கு அன்பா இருந்த சீஷனை அப்படின்றாரு. கிறிஸ்டியானிட்டினாலே அன்பு மட்டும் தாங்க. நம்ம சுயநலமாக நிறைய நம்ம பைபிளே படிக்க மாட்டோம். முதல் விஷயம் அதுதான், பைபிளே படிக்க மாட்டோம். ஆனா புது பைபிளை வீட்டுல அடங்கிக்கிறோம். எங்க வீட்டுல மொத்தம் 5 பைபிள் 6 பைபிள் எங்க டேபிள் மேல இருந்துச்சு பாத்துக்கோங்க. ஆனா எங்க வீட்டுல படிக்க மாட்டேன்றாங்க. உண்மையா இருக்கணும், அதுதானே. நான் உங்க முன்னாடி என் வீட்டு பெருமையான நான் பேச முடியாது, இருக்கிறது அர்த்தம். நான் பெருமையா பேசுறேன், கடவுள் பாத்துன்னு இருக்காருல்ல. நீங்க என்னடா போய் பேசுனீங்களா, வீட்டுல பைபிளா படிக்கிறாங்கன்னு கேட்டாருன்னா என்ன தப்பு இல்ல. ஆமா, பைபிள் மட்டும் தான் இருக்குது, ஆனா படிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம யாருமே பைபிளை என்ன பண்ண மாட்டேங்கிறோம், படிக்க மாட்டேங்கிறோம். மற்ற மதத்தாவை 5 வேலை தொழுதுட்டு அது மட்டும் போதும். ஆனா என்ன படிச்சுன்னு தெரியாது யாருக்குமே. நீங்க நம்மளும் அப்படிதான் இருக்கோம். பைபிள் படிச்சேன் என்ன படிச்சேன் படிச்சோம் பைபிள். எங்க பாட்டி ஒருத்தர் இருக்கிறாங்க, சர்ச்சு முடிச்சுட்டு நாங்கெல்லாம் வீட்டுக்கு வருவோம்.
வீட்டுக்கு வந்து என்ன ஆமாச்சு என்கிட்ட வந்து அவங்களே பேசுவாங்க, மெசேஜ் நல்லா இருந்துச்சு, மெசேஜ் நல்லா இருந்துச்சு, ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு, நானும் கவனிச்சேன் நல்லா இருந்துச்சு. என்ன ஆமாச்சு மெசேஜ் கொடுத்தாங்க, இந்த பையன் அப்பா பாரு இப்படி தாண்டி என்ன கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா கேட்டு, அப்ப நம்ம கவனம் எங்க இருக்கு? நல்லா இருந்துச்சு சரி என்ன புரிஞ்சிச்சு, நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க வாழ்க்கையில? ஏன் கடவுள் பெரிய கடவுள், இதுக்கெல்லாமா இயேசுப்பா வந்து இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. ஒன்னு சொன்னாரு, மற்றவனை நேசிப்பா, அதை செய்யணுமா நம்ம? அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை வந்து என்ன சொல்லலாம், அதான் மற்ற இயேசு அறியாத ஜனங்களுக்கும் இயேசு அறிஞ்ச ஜனங்களுக்கும் ஒரு மாற்றமே கிடையாது. மாற்றம் ரொம்ப முக்கியம். இயேசு அறியாத ஜனங்க மாதிரி நம்ம இயேசு தெரிஞ்சுன்னு இருக்கிறோமே, அதுதான் ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு. இயேசுவோடு இருப்பதோட இயேசுவோடு இருக்கிறவங்க அவங்கள விட இயேசுக்காக இருக்கிறவங்க ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல. ரெண்டுத்துக்குமே இருக்கு. ஏத்தப்பா கூட இருக்கிறேன், ஏசப்பாக்காக இருக்கிறேன். கூட இருக்கிறதுக்கும் அவருக்காக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க கிறிஸ்டியானிட்டி அவர் கூட தான் இருக்கிறீங்க, ஆனா அவருக்காக யாருமே இல்லை. நம்ம எல்லாம் இயேசுப்பா கூட இருக்கிறோம், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா இயேசுக்காக இந்த உலகத்துல இருக்கிறோமா? சந்தேகம். கொஞ்சம் நம்மளே நீங்களே யோசிச்சு பாத்துக்கணும். நம்ம இயேசுவோட இருக்கிறோம், ரைட்டு, சர்ச்சுக்கு போறோம், பைபிள் இருக்கிறோம், பிரேயர் பண்றோம், ஆனா இயேசுக்காக இருக்கிறோமா? நீங்க என்கிட்ட சொல்ல தேவையில்ல, ஐயா கிட்ட சொல்ல தேவையில்ல, இயேசுப்பா கிட்ட நீங்க பேசிக்கணும். அப்பா நான் கிறிஸ்டியனா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவோட தான் இருக்கிறேன், ஆனா கிறிஸ்துவுக்காக இருக்கிறேன்னா இல்ல. இது வரைக்கும் நான் வந்து 100% கிறிஸ்டியன்ஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 800 சர்ச்சுக்கும் மேல போய் நான் ஊழியம் பண்ணியிருக்கேன். 800 சர்ச்சுக்கும் மேல போயிட்டு ஊழியம் பண்ணிக்கிறேன். எனக்கு ரட்சிக்கப்படாதவங்க வந்து நிறைய அன்பு காமிக்கிறாங்க. இயேசு அறியாத ஜனங்கள் வந்து நிறைய அன்பு காமிக்கிறாங்க. நான் நினைச்சேன், இயேசுப்பா நான் உன்னை அழிச்சிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஊழியருக்கு ஒரு போன பிறகுதான் இருந்து அங்கதான் நான் நிக்கிறேன் வாப்பாட்டு அப்படின்ற மாதிரி எனக்கு. ஏன்னா அவங்க அன்பு காமிக்க மாட்டேங்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க அன்பு காமிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ரட்சிப்பான்னு எனக்கு புரியல. நம்மள ஒருத்தர் வளர்றாங்கன்னா அவங்க அன்பு காமிக்கணும். அன்பதான் இல்லை. நீ வந்து இவனை எப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும், நல்லிடணும். இந்த ஒரு பவுல்ல வந்து ஒரு நண்டெல்லாம் போட்டோம், ஒரு நண்டு ஏற ட்ரை பண்ணா இன்னொரு பின்னாடி நண்டு கால வச்சு ஏற்றும். இயேசு அறிஞ்சவங்க கூட அப்படியே பண்றாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க அப்படியே பண்றாங்க. ஊழியத்துக்குள்ள போன பிறகுதான் தெரிந்து ரொம்ப இயேசுப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குது. இயேசுப்பா எதுக்குப்பா கஷ்டமா இருக்குது, வயது இது சொல்லுங்க. இல்ல இயேசுப்பா ரட்சிக்கப்பட்டன்றாங்க, இப்படி ஊழியம் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஊழியம் பண்றதுலாம். ஆனா உன் அன்பை காமிக்க மாட்டேங்கிறாங்க. நீ அதுக்குதானே இயேசுப்பா அந்த உலகத்துக்கு வந்த. இந்த உலகத்துக்கு மீது அன்பு கொடுத்த ஒரே காரணம் என்னுடைய சொந்த மகன் என்ன பண்ணாங்க, உலகத்துக்கு அனுப்புறீங்க. அந்த அன்பை தெரிஞ்சுக்கணும் தானே, புரிஞ்சுக்கணும் தானே, அந்த ரட்சிப்புல அன்பு வருது இயேசுப்பா. அதான் ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு, நீ தீர்க்க தரிசியனா இது, யாரானா இது, அன்பு உனக்கு இதா விட்டா ஒண்ணுமே இல்லைன்றாரு. அது எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்பு இல்ல. மலை நேரத்துல கனகலக்கு அன்பு இல்ல. பிள்ளைங்க வந்து அவங்க ஏதோ ஒரு வழியில போறாங்க. ஒரு தப்பு பண்ணா வந்து நம்ம கோல் எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. அது எங்க சொல்லி இருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டுல அன்பு செலுத்து. ஒரு பயத்தினால ஒரு பாவத்தை விடுறான்னா திருப்பி அந்த பாவத்தை எடுத்துருவான், திருப்பி அந்த பாவத்தை செஞ்சிருவான். அச்சிச்சோ நான் பயந்து செஞ்சா பரலோகம் போக முடியாதுன்னு ஒருத்தன் பயத்தினால ஒரு பாவத்தையோ ஏதோ ஒண்ணு குடிக்கிறதையோ சிகரெட் குடிக்கிறதையோ ஏதோ ஒரு தப்பு அவன் நிறுத்துறான்னா பயத்தினால திருப்பியும் அதை அவன் செஞ்சிருவான். அன்புனால அதை விட்டானா அவன் சாகுற வரைக்கும் அதை தொட மாட்டான். அன்புனால அவன் அதை விட்டானா சாகுற வரைக்கும் அதை தொட மாட்டான். இதை யாருமே பேச மாட்டாங்க. நீ இந்த தப்பு செஞ்சுட்டு இருந்தா நரகத்துக்கு போயிடுவா, இப்படி எல்லாருக்குமே பேச தெரியாது தப்புமா. ஆனா இயேசுவா அப்படி சொல்லலையே. இயேசுவா என்ன சொல்றாரு, பாவம் செய்யறோம் இன்னும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறான் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நான் வரும்போது அந்த பலனுக்கான நான் செய்யற பலனுக்கான விஷயத்த நான் எடுத்துட்டு வரேன்றாரு.
நம்ம என்ன சொல்றோம், பயம் பிடித்து எப்படின்னா ஒரு ஒரு ஆத்மாவை கிறிஸ்டியானிட்டி கூட்டின்னு வந்தோம்னு பாருங்க, எவ்வளவு நாள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்னதா மூஞ்சி சுழிச்சிட்டீங்கன்னா ஓடிடுவாங்க. ஏன்னா திட்டுறாங்க, கோவப்படுறாங்க, தெரியாத தானே இங்க வந்து சேனல் ஏற்று அதிகம் இப்படி மறைக்கிறாங்க நம்மளை பார்த்து. புதிய ஆத்மானது நம்ம என்ன பண்றோம், ஒரு என்ன சொல்ற செல்ஃபிஷ் தனமா உள்ள கூட்டிட்டு வந்து நான் எப்படின்னா, வா இயேசு உன்னை பாக்குறாங்க, நீ இந்த பாவத்தை செய்யல, நீ ஏசுக்கிட்டவா, நீ பெரிய பணக்காரன் ஆயிடுவ, அதாயிடுவேன் இதாயிடுவேன்னு சொல்லி எப்படின்னா என்னன்னா பைபிள்ல இல்லாததெல்லாம் பேசி கேட்டா, ஏசுப்பா இந்த ஆத்மா உங்களுக்காக நான் வர வச்சு ஏசுப்பா, ரொம்ப நன்றி ஏசுப்பா. ஏசுப்பா வரும்போது கேட்பாரு, நீ யார் நீ முதல்ல சொல்லியிருக்காருன்னா பைபிள்ல. ஏசுப்பா இந்த மாதிரி ஊழியம் பண்றாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, ஆனா நான் வரும்போது அவன் கல்ல ஊழியனா இருந்தா அவர் கேட்பாரு, ஏசுப்பா என்ன தெரியலையா அப்படின்னு கேட்பான். போயிட்டு ஏசுப்பா வரும்போது, யாருப்பா நீ அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஊழியம் பண்ணனே, அது பண்ணனே, நான் சொன்னதையா செஞ்ச நீ. இந்த கேள்விக்கு பதில் இருக்குதா நம்மளுக்கு? இப்படி பேசினா இவரு என்ன இவருக்கு ஏத்த மாதிரி பேசுவீங்க. அதுக்குதான் ஒவ்வொரு டைமும் வசனம் சொல்றோம் உங்களுக்கு. நம்ம பைபிளை தகுந்தோம்னா சுத்தி இருக்கிற இந்த பிரீச்சி அதெல்லாமே நம்ம மறந்துடுவோம். ஏசுப்பா உன்கிட்ட ஒரு விஷயத்த பேசுவாரு, அதுதான் உண்மை. நம்ம எவ்வளவு பேரோட மெசேஜ்னா கேட்கலாம். ஒரு சில டைம்ல சர்ச்சில் உட்காரது கூட எனக்கு பிடிக்காது. சர்ச்சில் ஊர் கதை, அவங்க சொந்த கதை எல்லாம் பேசி நினைப்பாங்க மெசேஜ்ல. எனக்கு என்ன ஆயிடுச்சுப்பா, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை பண்ணும். ஆனா அவங்க சத்தியமா அவங்க குடும்பத்தை பத்தி பேசிக்கிறாங்களே ஏசப்பா, நான் என்ன பண்றோம்? எனக்கு நான் ஒரு தாக்கத்தோட நான் வந்திருக்கிறேன். இங்க இருக்கிற ஜனங்க, உங்க மனசை நான் பார்க்க முடியாது, உங்க இருதயத்தை என்னால பார்க்க முடியாது, ஆனா தேவனால பார்க்க முடியாது. ஒரு மெக்கானிக் ஷாப் ஒண்ணு இருக்குதுன்னா, வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா எங்க எடுத்துட்டு போறோம்? மெக்கானிக் ஷாப்புக்கு எடுத்துட்டு போறோம். ஓகே, அங்க ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர்ல மெக்கானிக் ஒருத்தர் இருப்பாரு. என்னப்பா என்ன பிரச்சனை, இந்த மாதிரி வண்டி இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக மாட்டேது, என்ன பண்றது? ஓகே நான் பாத்துக்கிறேன். அவர் என்ன பண்ணுவாரு, ரெடி பண்ணுவாரு. ரெடி பண்ணிட்ட பிறகு ஓகே இப்ப ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுன்னு போப்போம். சபை என்பது ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரி. ரிப்பேர் ஆன வண்டின்றது ஆத்துமாக்கள், நம்ம கிறிஸ்டியன்ஸ். சபை எதுக்குன்னா, எங்க நம்ம உடைக்கப்பட்டிருக்கோம், எங்க தவறுறோம், எந்த இடத்துல பாவத்துல விழுறோமோ, சபை இங்க பேசுறாங்க பாருங்க, ஐயோ அங்கிளோ அவங்க மெக்கானிக், இவர் தான் ஓனர், மெக்கானிக் ஷாப்போட ஓனர். இவர் என்ன சொல்றாரோ மெக்கானிக் செய்யறாரு. ஓகேவா? இந்த சர்ச்ன்றது அதுக்குதான். ஆனா சர்ச்ல என்ன ஆயிட்டு இருக்கு, நிறைய எனக்கு இந்த பதவி அந்த பதவி, பாலிடிக், வெளியே இருக்கிற அரசியல்வாதிகளோட சபையில நல்லா இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூட்டு விட்டா நானும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சபையில வந்து பாலிடிக்ஸ், எனக்கு இந்த போஸ்டிங் வேணும், பொருளாளர் போஸ்டிங், எனக்கு செயலாளர் போஸ்டிங் வேணும். என்ன சபா இது? போஸ்டிங் தான் ஊழியம் பண்ண கேட்டா இல்ல, எங்க இருந்தாலும் பண்ணலாம் ஏசப்பா. கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தா கூட அவங்க மினிஸ்ட்ரி பண்ணலாம். என்ன மினிஸ்ட்ரினா என்ன? மற்றவங்களை நேசிக்கிறது தான் ஊழியமே. அதை யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்களே ஏசப்பா. இங்க வந்து பதவிக்கு சபைக்குள்ள சண்டை, சர்ச்சுக்குள்ள சண்டை போட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும். நீங்க யாரா ஆனா யாரான்ட்டு இல்ல, இவங்க பைபிளை தவிர்த்து இருக்கிறாங்க தானே எனக்கு தெரியல ஏசப்பா. அதான் சொல்றாரு, நீ என் சீசியன் தானடா, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என்ன ஏசப்பா பண்றது? நான் உங்க கூட தானே இருக்கிறேன், நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க, எதுக்கு இவங்களெல்லாம் எனக்கு காமிக்கிறீங்க கண்ணு முன்னாடி, ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏசப்பா. நான் வந்து ஒரு நேஷனல் பாக்ஸர், நான் வந்து ஒரு குத்துச்சண்டை நேஷனல் பாக்ஸர், நேஷனல் கவர்மெண்ட் 10 வருஷமா வந்து நான் பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கடவுள் கொஞ்ச காலத்துல வந்து என்ன ரசிக்கப்பட வச்சு இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். கோபம் அவ்வளவு வராது எனக்கு, ஆனா இவங்க எல்லாம் வந்தது பார்த்தா எனக்கு கோபம் வருது. ஏசுப்பா என்ன ஏசுப்பா இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, எனக்கு சண்டையே கத்து கொடுத்துட்டேன், இவங்களே அடிக்க வேணாம்னு சொல்லிட்டேன், நான் என்ன பண்றது ஏசுப்பா கேட்பேன். இப்போ ஒருத்தர் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் நான் வந்து ஏசுப்பா சொல்லியிருக்காரு, நீ வந்து என் நண்பன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அதிகமா தமிழ் வார்த்தை ஸ்நேகிதன். ஆமா கரெக்ட், நீ ஸ்நேகிதன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்நேகிதன் கிட்ட எப்படி பேச முடியும்? அவர் ஸ்நேகிதனா நினைக்கிறோமா நம்ம ஏசப்பாங்க? யாரும் அப்படி நினைக்கிறது. இப்ப என் ஃப்ரெண்டுக்கு, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆனா குறிப்பிட்ட ஃப்ரெண்டு இருக்கிறதா என் பர்சனல் தான் நான் சொல்ல முடியும். டேய் இந்த மாதிரி நான் இப்படி எல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டேன், என்ன பண்றது?
அவங்க அவங்க செஞ்ச சில தப்பு எல்லார்கிட்டயுமே சொல்ல முடியாது. எல்லார்கிட்டயும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஓ, இந்த வேலை பண்ணிக்கிறியா? இப்போ ஒருத்தங்கிட்ட சொன்னாலும் இன்னொருத்த வந்து என்ன மச்சான் இந்த மாதிரி பண்ணி அவன் என் ஃப்ரெண்டு சொன்னான். அப்போ நீங்க ஸ்நேகிதனா இருக்கிறன்னும் போது என் நண்பனை பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியும். நான் என்ன தப்பு பண்ணாலுமே என்னை நேசிப்பேன். நான் எத்தனை தப்பு முதல்ல வந்து அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றோமா? நீங்க வாலிபரா இருக்கும்போது கூட கேட்கறேன். நான் ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மம்மி இந்த மாதிரி நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா முதல்ல யாரும் ஃபோன் பண்றோம்? ஏய் இந்த மாதிரி செஞ்சுட்டு என்ன பண்ணல தெரியல, நான் இருக்கிறேன் பாத்துக்கலாமா? நீங்க ஏசப்பா தான் சொல்றேன். ஏசப்பா நான் ரட்சிக்கப்பட்டேன், பாவத்தில் விழுந்துட்டேன். ஏசப்பா என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. நான் இருக்கிறேன்டா, நீ இன்னமும் என்கிட்ட என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட. நம்ம பாவத்தை எப்படி விட முடியும் தெரியுமா? மனம் திரும்ப நான் சொல்லிட்டேன்னா பாவத்தை விட்டுருவீங்களா? செய்யற பாவத்தை விட்டுருவோமா? பாவத்தை எப்படி விட முடியாதா? இயேசுவை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிறியோ. இயேசு வந்து இது எடுத்து இப்படி வச்சாருன்னா அதுல பல அர்த்தம் இருக்கும். அதுல பல அர்த்தம் இருக்கும். அது போல நுணுக்கமா இயேசுவை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அறிஞ்சுக்கிறியோ உன்னை அறியாமலே உன்னை விட்டு பாவம் போயிட்டு இருக்கும். இப்ப நான் திருடுறேன், இன்னொருத்தனும் திருடுறான். நான் வந்து நீ திருடாத நீ அப்படி நான் சொல்றதுக்கு தகுதியா இருக்கும் எனக்கு? கரெக்டா நான் பேசுறதுக்கு? தப்பு. நான் திருந்தணும், ஃபர்ஸ்ட் நான் திருந்தணும், அதுக்கப்புறம் தான் அவனை திருந்தணும். ஆனா இப்ப இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் கோவப்படுவாங்க, அவங்க குடும்பத்துல அவங்க மனைவி கிட்ட கோவப்படுவாங்க, பிள்ளைங்க கிட்ட கோவப்படுவாங்க. ஆனா கிறிஸ்டியன்ஸ் பேர் இருக்கிறதால வெளியே வந்தோடனே எல்லாரையும் நேசிக்கணும். பாத்தீங்களா? இயேசு அதான் சொல்லியிருக்காரு, எதிரியும் நேசிக்கணும் சொல்லியிருக்காரு. அங்க நீங்க பண்ணீங்களா? அது நீங்க பண்ணீங்களா? ஏசப்பா அந்த சிலுவையில் இருக்கும்போது என்ன சொல்றாரு? என் தாயை ஃபர்ஸ்ட் குடும்பத்துல மேல அவ்வளோ, அதான் குடும்பம்ன்றது பரவ மாதிரி. அந்த குடும்பத்துல நம்ம பசங்க கிட்ட உட்காந்து பேசும்போது அவன் கூட கிட்ட பிரச்சனை எல்லாம் தீரும். அப்படின்னா அவன் என் அப்பா இருக்காரா, எனக்காக நிற்பாரு, என்ன தப்பு பண்ணாலும் அப்படின்னும் போது அவன் திருப்பி அந்த தப்பு பண்ண மாட்டான். அவருக்கு நான் உண்மையா இருக்கணும், எங்க அப்பா எங்க ஃப்ரெண்டு மாதிரி இருக்காரு அப்படின்னு நான் அன்புன்னு இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிருந்து எங்க அம்மா மூலியமா வந்து இந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி சொல்லலாம்னா, எங்க வேலையா தான் இருந்தாங்கன்னா போயிட்டு இருப்பாங்க எங்களை விட்டு. எங்க அம்மா எடுத்த வேலையா தான் இருந்தாங்கன்னா எங்களை விட்டு போயிட்டு இருப்பாங்க. நான் விடக்கூடாதுன்னு நினைச்சேன். சரி ஓகே. எங்க அம்மா இடத்துல வேற யாருன்னா இருந்திருந்தாங்கன்னா எங்களை எப்பயோ விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா எங்க அம்மா என் மேல காமிச்ச பாசம். இன்னைக்கு நான் அவனும் பெரிய ஆள் தான் கிடையாது. எங்க அம்மாவுடைய லவ் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் எனக்கு கொண்டு வந்திருக்கு. எங்க அம்மா கூட ஏசப்பா இருந்த ஒரு ரீசன் மட்டும்தான். நாங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது அப்போ கஷ்டம் என்ன பெருசா எனக்கு தெரியாது. ஆனா எங்க அம்மாவுக்கு தெரியும். அன்னைக்கு அவங்க வந்து என் பையன் வேணாம், என் புருஷன் வேணாம் விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு நாங்க இங்க நின்று இருக்க முடியாது. இந்த மாதிரி ஆகாது. சோ குடும்பம்ன்றது அவ்வளவு முக்கியம். அதுதான் சொல்ல வரேன் நான். அந்த காதல், அந்த லவ்ங்கிறது குடும்பத்துல இருந்து தான் தெரியும். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு மேல அன்பு செலுத்தினா தான் அவங்க மற்ற ஆளுங்க மேல அன்பு செலுத்துவாங்க. ஓகேவா? சரி ஓகே. 2வது பாயிண்ட் பார்ப்போம். யாக்கோபு 1:20 எடுத்துக்கங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு? அவங்களுடைய தாயை யார்கிட்ட கொடுக்கிறாரு? அன்பான சிநேகித கிட்ட கொடுக்கிறாரு. ஓகே. யாக்கோபு 1:20 எடுத்து வச்சுங்க, சொல்லும் போது வாசிங்க. ஏசப்பா வந்து யாருக்கு அன்பு இருக்கு? இப்ப ஏசப்பா வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு தானே? கேட்கலையா? அவனுக்கு இருக்கிறாருல. அவன் இயேசு எல்லாருக்கும் தெரியும்ல. இயேசு தெரியாதவங்க என்ன இருக்கீங்களா? நான் எனக்கு இயேசு தெரியுன்றவங்க கை கொண்டு பார்க்கலாம். இயேசு தெரிஞ்சா மட்டுமே போதும். உண்மையா நீ இயேசு மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தனா நீ பரலோகத்துக்காக வேலை செய்யாத. பரலோகம் உனக்காக காத்து இருக்கும். பரலோகம் போனோன்ற ஒரு விஷயத்தை செய்யவே செய்யாதீங்க. அதுக்காக ஏசப்பா வரல. ஏசப்பா ஒரு பெரிய நோக்கத்தோட வந்தாரு உலகத்துக்கு. பரலோகம் போகணும்னு நான் பைபிள் படிக்கிறேன், பரலோகம் போகணும் நான் பிரேயர் பண்றேன், பரலோகம் போகணும்னு நான் மைக்கை பிடிச்சி பேசுறேன். அந்த எண்ணத்தை எடுத்து போட்டுறேன். இயேசு இருதயத்துக்குள்ள இருந்தாருன்னா பரலோகம் காத்து இருக்குது. நீ அப்படி அந்த வழியா நீ நம்ம இறந்து பேர் நம்மளுடைய சோல் மேல போகும்போது அந்த வழியா வரும்போது சல்யூட் பண்ணி என்ன பண்ணுவாங்க?
ப்ளீஸ் வெல்கம் அப்படின்வாங்க. பைபிள படிச்சோம்னா அது தெரியும். நம்ம பரலோகம் போகணுன்றதுக்காக சில விஷயத்தெல்லாம் செய்யறோம், அது தப்பு, நிறுத்திடுங்க. இயேசுவுக்காக ஊழியம் பண்ணு, பரலோகத்துக்காக ஊழியம் பண்ணாதீங்க. இயேசு அன்பானவர் கையில என்ன பண்றாரு, தாய் கொடுக்குறாரு. அந்த இடத்துல 12 சீஷர்ல சின்ன வயசு யாருக்கு தெரியுமா? யோவானுக்கு தான். இருக்கிறதுலே சின்ன வயசு. ஏசப்பா நினைச்சிருக்கலாம், தாயை வந்து பாத்துக்க சொல்லி கொடுக்குறாருன்னா இருக்கிறதுல பெரியவர், மெச்சூரிட்டி ஆனவர், வயசுல பெரியவர், மூத்தவர், அவர் தான் எங்க அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற கையில கொடுத்துருக்கலாம். யோவான் வந்து ஒரு சின்ன பையன், அந்த 12 சீஷர்ல சின்ன பையன். அவன் எதுக்கு அந்த தாய் அந்த பொறுப்பை எதுக்கு கொடுக்குறாரு யோவான் கிட்ட? ஏன்னா தனக்கு அன்பா இருந்தான். என் தாயை வந்து நல்லா பார்த்துப்பாங்க, என் தாய நல்லா பார்த்துப்பாங்க. இப்ப அவங்க மாத்திரை எடுத்துக்கூட அப்படின்னு சொல்றாங்க, வயசானவங்க மாத்திரை எடுத்துக்கூடன்னு சொல்றாங்க. உனக்கு இதே வேற பெரிய எடுத்துக்கோ. அந்த இடத்துல என்ன இல்ல, ஒரு பெரிய ஆளுங்க அப்படிதான் பண்ணுவாங்க, அன்பு இல்லாதவங்க. ஆனா இயேசு வந்து நீ மெச்சூரிட்டியா இருக்கணும், நீ மேல இருக்கணும், நீ பெரிய ஆளு, அதனால உங்க நான் பொறுப்பு தர பார்க்கவே மாட்டாரு. எவன் ஒரு அன்பா இருக்கானோ அவங்க தான் இயேசு பொறுப்புகளை தருவார். அந்த தாயை வந்து என்ன பண்ணலாம், அவருடைய தாயை அன்பான சீடனுக்கு கொடுக்குறாரு. யாருக்கிட்ட கொடுக்குறாரு? அன்பான சீடனுக்கு கொடுக்குறாரு. யாருக்கு எடுத்தீங்களா? சொன்ன வசனம் படிங்க. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆமா, மனுஷனுடைய கோபம் என்னமா? தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. கோபத்துக்கு வந்து இயேசுப்பா என்ன சொல்றாரு? கோபம் வேணாம், இயேசுப்பா சொல்றதெல்லாம் விடுங்க. கோபம்னா ஃபர்ஸ்ட் வேணாம். கோபம் வந்து உடைக்கும், பிரிக்கும். அன்பு உடைஞ்சதையும் சேர்க்கும், பிரிச்சதையும் இணைக்கும். அதனால அதான் போட்டிருக்கோம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. இப்ப அவருடைய நீதியை செய்ய நம்ம ஊழியக்காரங்க எல்லாருமே கோபமா தான் பேசணுமா? அப்ப அவருடைய நீதியை நம்ம நடப்பிக்கிறோமா இந்த உலகத்துல? இயேசுவ வந்து தெளிவா கொடுத்துருக்காரு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. ஆமா, தேவன் என்ன பண்றாரு? அன்புள்ளவர் கையில தான் என்னத்தை கொடுக்கிறாரு? பொறுப்புகளை கொடுக்கிறாரு. அந்த இயேசுவ எதிர்பார்க்கிறது கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. திருப்பி சொல்ற, இந்த மெசேஜோட தலைப்பு என்ன தெரியுமா? இயேசுவின் சீடர்களாக இருங்கள். இந்த மெசேஜோட தலைப்பு பேசணும், இயேசுவின் சீடர்களாக இருங்கள். கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் மறந்துடுறாங்க, சரியா? அதெல்லாம் சும்மா சர்டிபிகேட்ல வேணா காமிச்சிக்கலாம், அது நான் கிறிஸ்டியன் அப்படின்ட்டு. ஆனா இயேசுவின் சீஷர்களாக இருங்க. Be a disciple of Christ. Good leader must be a loving heart. ஒரு நல்ல தலைவன் அன்புள்ள இருதயம் உள்ளவராக இருக்கும். நல்ல தலைவன் சொந்தன் வேலையை செய்யலாம். நேற்று என்ன நாள்? நேற்று பெரிய வேலை. ஏசப்பா என்ன பண்ணாரு? ஒரு நல்ல தலைவன் தொண்டனாகவும் இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப நம்மளுடைய இருதயத்தை வந்து என்ன பண்ணணும்? அவருக்கு கொடுக்கும் போது அவருடைய தொண்டனா நம்ம இந்த உலகத்தை வேலை செய்யணும். கோபம் தேவனுடைய நீதிய ஒரு காலமும் இந்த உலகத்துல நடப்பிக்காது. அன்பு மட்டும்தான் நடப்பிக்கும். நீதிமொழிகள் 4:23 அவருக்கு முடிக்க போற கடைசி பாயிண்ட். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவன் ஊற்றி புறப்படும். ஆமா, எல்லா காவலும் எதை காத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம இருதயத்தை காத்துக்கணும். அதுல என்ன புறப்படுது? ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று என்ன? இயேசு. கதவுக்கு வெளியே இருந்து நான் கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அந்த வீட்டுக்கு வாசம் பண்றேன். இன்னைக்கு ஏசப்பா தான் சொல்றாரு, உன் இருதயத்துக்கு வெளியே இருந்து நான் உன் இருதயத்தை தட்டலாம். எவன் ஒருவரின் சத்தத்தை கேட்டு அந்த இருதயத்தை திறந்து எனக்கு எடுத்து கொடுக்கிறானோ அவன் இருதயத்திற்குள் நான் இன்னைக்கு வாசம் செய்வேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து இயேசு வேலை செய்வார். ஜீவ ஊற்று புறப்படும். நம்ம கிறிஸ்டியன் சொல்றதுனால வந்து ஒரு பிரோஜனமும் இல்லை. உன் இருதயத்துக்குள்ள ஜீவ ஊற்று இல்லைன்னா வேஸ்ட், ஒன்னத்துக்குமே பிரோஜனம் இல்லை. நம்ம கிறிஸ்டியன் சொல்லிக்கிறதுல ஒன்றுமே இல்லை. உண்மையான தெய்வம்னா இந்தியாக்குள்ள ரசிக்கப்படுறாங்க. அவங்க உண்மையான தெய்வம் நம்மளை நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. நம்ம உண்மையான சீஷர் இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும்.
ஃபாரின்ல கிறிஸ்டியானிட்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஏன்னா எதுக்கு இங்க போட்டாருன்னா, இங்க நீ நல்லா தூக்கின்னு வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனம் இருக்கும். இங்க இருக்கிற உண்மை ஐசுக்காக ஓடுகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒரு தரிசனம் இருக்கும். ஆத்துமா பிடிச்சி இழுக்கணும்ன்றது அவர் எதிர்பார்க்கல. அந்த தலைமை பயம் கொடுத்தாரு. நேசி அவன் பாவத்தை அவனே விடுவான். இன்னைக்கு அவருடைய அன்புனால மட்டும்தான் நான் செஞ்ச தப்பெல்லாம் விட்டுட்டு இங்க நிக்கிறேன். எவ்வளவு பேர் இதை செய்யாத அதை செய்யாத என்ன சொல்றது, ஒரு பிளைண்டா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கான வழியை என்ன சொல்றது தானே கிறிஸ்டியானிட்டி. எல்லாருமே சொல்லுவாங்க, தப்பு பண்ணாத தம்பி, திருடாத தம்பி அப்படின்னு சொல்லத்தான் செய்வாங்க. இந்த பாவத்தை செய்யாத தம்பி. எப்படி அதை விடுறது? ஏசு இந்த உலகத்துல இருக்கும்போது 100% மனுஷனா இருந்தாரு, 100% கடவுளாவும் இருந்தாரு. இருந்தாருல. நான் ஏதோ புதுசா சொல்றேன்னா, ஏதோ சீரியஸா பாக்குற மாதிரி சீக்கிரம் முன்னாடி அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான் முடிக்க போறோம். ஓகே, கடவுள் வந்து இந்த உலகத்துல 100% மனுஷனாவும் இருந்தாரு. இப்ப நம்மளோட வலி, நம்மளோட எண்ணம், நம்ம இந்த உடம்புல மொத்தம் 3: ஆவி, சரீரம், ஆவியா. ஐ மீன் பாடி, சோல், ஹோலி ஸ்பிரிட். பாடி, சோல், ஹோலி ஸ்பிரிட். நம்ம வந்து இந்த மாம்சம் நம்ம பைபிள்ல ஒண்ணு போட்டிருக்கு. யாருக்கும் பெரிய பெரிய போராட்டம் கிடையாது. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் தான் போராட்டம். நீ பெரிய ராஜாங்களோட எல்லாம் உங்களுக்கு போராட்டம் கிடையாது. மாம்சத்துக்கும் ஆவிக்கு தான் போராட்டம். சென்டரா யார் மாட்டேங்குது? நம்மளுடைய கேரக்டர், சோல். நீ ஒரு மாம்சத்துக்கு ஏற்ற அந்த ஃபீலிங்ஸுக்கு நீ வந்து அந்த ஃபீல் பண்ணனா, அது கொடுத்தனா, உன்னுடைய சோல் என்ன ஆகும்? உன் கேரக்டர் குணம் என்ன ஆகும்? கெட்ட குணம் தான் உங்களுக்குள்ள வெளியே வரும். நீ எப்ப ஆவிக்கு ஏற்றபடி நடந்துக்கிறியோ, ஆவியான அவருடைய அந்த பலனை நீ ஏத்துறியோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த சோல் என்ன பண்ணும்? அவருக்காக ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்ப கடவுளுடைய பார்வையில குவாலிபிகேஷன் என்னன்னா லவ் தான். இன்னைக்கு பேச பையன் வந்து பார்த்தாங்கன்னா, இங்க இருக்கிறதுல யாவ அன்பா இருக்கிறாங்களோ அவங்க கையில தான் சில பொறுப்புகள் எல்லாம் கொடுப்பாரு. அவங்க கையில தான் சில பொறுப்புகள் எல்லாம் கொடுப்பாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த சோல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஆத்துமாக்கள் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் கேட்கிறாங்க, நம்ம இன்னும் கடினமா பேசலாம். கடினமா பேசினது ஆத்துமாலாம் வருவாங்க, இயேசுவை ஏத்துப்பாங்கன்னு. அதே தப்பு நீ செஞ்ச ஆரம்ப காலத்துல செஞ்ச தப்பு தானே அவனும் செய்யறான். உன்கிட்ட கடினப்பட்ட ஏசப்பா கடினப்பட்டு இருந்தா நீ ரட்சிக்கப்பட்டிருப்பியா? நீ மைக்க பூச்சி பேசிருப்பியா? அவரு மேல அன்பு செலுத்தினாரு. அந்த அன்பை தான் நீ சொல்லணும். இயேசு ஒரு இடத்துல பேசலன்னா அந்த இடத்துல போறதே தப்பு. அது சர்ச்சா இருக்கட்டும், எங்கன்னா இருக்கட்டும், அந்த இடத்துல இயேசுவை பத்தி பேசணும். அதுதான் காஸ்பல், அதுதான் குட் நியூஸ். எல்லாம் ஓகே, பைபிள்ல இருக்கிற விஷயம் எல்லாம் ஓகே. மெசேஜ்ல இயேசுவை பத்தி பேசலன்னா there is no gospel. குட் நியூஸே கிடையாது. சத்தியத்தை நம்ம அறியணும். என்ன சத்தியம்? இயேசு எதுக்கு வந்தாரு? அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை அறிஞ்ச ஆட்டோமேட்டிக்கா விடுதலை ஆயிடுவான். நீ விடுதலை ஆகணும் அப்பால சாத்தானே சொல்லாத, இயேசுவை சொல்லி கொடுத்த ஆட்டோமேட்டிக்கா ஓடுறோம் அந்த சாத்தான. இயேசுவை சொல்லி கொடுங்க. அப்போ கடவுளுடைய பார்வையில அன்பு மட்டும் தான் குவாலிபிகேஷன். இப்ப கடவுள் வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அன்பானவங்க கையில என்ன பண்றாரு? சில பொறுப்புகளை கொடுக்குறாரு. நம்ம எல்லாம் காவலோட எதை காத்துக்கணும்? இருதயத்தை காத்து. இது நம்ம ஜீவ ஊற்று புறப்படுறது. நான் வெளியே கதவு தட்டுறேன் தம்பி, ஒருத்தன் இருதயத்தை சவுண்டை கேட்டு திறந்தாங்கன்னா அவன் கூட நான் வாசம் பண்றேன். எல்லாரையுமே நேசிங்க. அதுதான் ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. ஆமென். தேங்க்யூ.